வணக்க மக்களே, நான் உங்கள் மனவேலமஸ். நம்ம ஏற்கனவே மணப்பாடு திருச்சிலுவைநாதர் திருத்தலத்தில் பல பணிகள், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நிலை கதவுகள் மாற்றுறது, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில பணிகள் பண்ண போகிறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த கதவுகள் நிலைகள் எல்லாமே மாற்றி புதுசாக, அதாவது புதுப்பிச்சு இன்றைய தினம் வந்து நம்ம தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் அந்தோணி ஆண்டகை அவர்கள் இன்றைய தினம் வந்து மணப்பாட்டில் வந்து திருச்சிலுவைநாதர் திருத்தலத்தில் அந்த கதவுகள் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஸோ உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்போ உள்ள ஆலயம் எப்படி மாறி இருக்கு பாருங்கள், அந்த கதவுகள் அந்த டிசைன் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கு வந்து இன்னும் பெயின்லாம் கொடுக்கல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெயின்லாம் அடித்த பிந்தி இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம இந்த கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாரையுமே வாழ்த்தி ஆகணும். எதுக்காகனா அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்காக இரவும் பகலுமா ரொம்ப வேலைகள் பார்த்துருந்தாங்க. எனக்கு பல அப்டேட் வந்தது. பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து விடியலாம் நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா விடியலாம் வேலை பார்த்துருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டியில் எல்லா கமிட்டியும் கண்டிப்பாக வாழ்த்தி ஆகணும். இப்போ வந்து நம்மகிட்ட யூடியூப் சேனல்லாம் இல்லை, ஒரு வருஷம் ஆகுது கடந்து வந்து. இப்போ வந்து இருக்கனால கண்டிப்பாக இந்த பணிகள் எல்லாமே வெகு சிறப்பாக செய்த இந்த கமிட்டி உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாருக்குமே நம்ம சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எல்லாமே தொடர்ச்சியாக காட்டுறேன் பாருங்கள். ஆயர் அவர்கள் மந்திரிச்சு அந்த கதவுகள் எல்லாமே திறந்து வைக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறை மக்களில் இந்த ஆண்டில் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை அமைந்த அருமையான நாளிலே எப்போது திருப்பதி ஆட்களை அழைப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் முதற்படியாக நம்முடைய இயேசுவின் தெளிவுடைய கடவுளான இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைகளையும் உங்களுக்கு கூறி வாழ்வதிலே நேர்மையாகிறது. இங்கே இரண்டு உருவங்கள் இருக்கின்றன. கொஞ்சம் சவேரியாக நீச்சையாக இருக்கிறோம். இந்த யாகப்பர் வந்துட்டு ஸ்பெயின் நாட்டுல மிகவும் பிரபலியமானவர் பார்த்தீங்கன்னா கப்போஸ்தேலோ அப்படின்ற ஒரு இடத்துல அது ஒரு மறை மாவட்டமாகவும் இருக்கிறது. இந்த சமயத்துல நான் யூரோப்புக்கு போகும்பொழுது அங்கே போய் 2 நாள் இங்கே திருப்பதி ஆற்றக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அங்குள்ள பீச்சு சாமியார் பல இடங்கள்ல சுற்றி இருக்கிறது காட்டினாரு, கோபுரத்தை எல்லாம் இங்கிருந்து காப்பினார். இந்த மேல்நாடுகளெல்லாம் கிறிஸ்தவம் வசிவிட்டது, அங்கே யாருமே ஆண்டவரை கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான மைல்களாக இவர்கள் நடந்து சென்று இந்த கப்போஸ்தலவுக்கு போய் திருப்பதி ஆற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் தெரியாதவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். எனவே கிறிஸ்தவ விசுவாசம் அங்கே கற்றுக்கொள்ளவில்லை. நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. நாங்களும் அந்த போவதாக அங்கு சென்று வந்து அவரை வணங்கி நமக்காக வெற்றி கொண்ட ஒரு அற்புதமான அந்த தருணத்தை மிக அருமையாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன். அதே போல லோயோலா இக்னாசியாருடைய இடத்தை சென்று பார்த்தேன். நம்முடைய குகையில் வந்து தங்கினாரே பிரான்சிஸ் சேவியர், அவருடைய இடத்தையும் பார்த்தேன். அவருடைய இடத்துக்கு பேர் என்னன்னு தெரியுமா? சேவியர், சவேரியர். அவருடைய உண்மையான பெயர் பிரான்சிஸ், ஆனால் அவருடைய இடத்துக்கு பெயர் சவேரியர். அந்த சவேரியாரை நம்முடைய ஆட்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு பேராக கொடுக்கிறோம் அவருடைய இடத்துக்கு பேர. இந்த சவேரியார் இடத்துல அவர் வந்து பெரிய மிஷனரியாக இருக்கிறார் அப்படின்றத அங்க பிரபலியமாக வைத்திருக்கிறார்கள். அவருடைய கோயிலுக்கு போயிருந்த அவருடைய பிறப்பிடத்துல இங்கேதான் அவர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த இடத்த வந்து செய்து முடி போட்டு அதுல நான் போட்டோ எடுத்தேன். அந்த போட்டோ தான் நம்ம இன்டர்நேஷனலா இருக்குது. இந்த சவேரியாருக்கு நமக்கு ஒரு விதமான தொப்புள் கொடி உறவு உண்டு. சவேரியாரை நம்ம பிறகு பிரிக்க முடியாது. சவேரியாரை பற்றி பேச வேண்டும் என்றால் மணப்பாட்டை பற்றி கண்டிப்பாக பேசுகிறார். மணப்பாட்டில் அது கோயில் வந்து தங்கினார் அப்படின்றத பிரபலியமாக எல்லாரும் எடுத்துக் கொள்வார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களும் இங்கே உள்ள பிரபலியமானவர்கள் அந்த கோயிலை பார்ப்பதற்கு மிகுந்த ஆசைப்படுகிறார்கள். இந்த மாதத்துல கூட ஒருவர் வருகிறார், வந்து இங்கே வந்து சவேரியா தங்கிய இடத்தை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். எனவே இங்கே பலர் வருகிறார்கள் என்றால் கடல் ஒரு காரணமாக இருந்தாலும் சவேரியா வந்து இங்கே தங்கியது நமக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த புண்ணியவாளர் இந்த புண்ணிய பூமியாக இருக்கிறது. இந்த இடத்தில் அருளும் பலமும் நலமும் சிறக்க வேண்டும் என்று வேண்டி இந்த ரிபனை கட்டி இப்பொழுது இந்த வாயிலை திறக்க வேண்டும்.
இப்பொழுது ஆகியோர்கள் பிள்ளைகளை சந்திக்கிறார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எங்களை அன்பு செய்யும் தந்தையே, எங்களுக்கும் எங்கும் இந்த வாயில் நிலைகளை ஆசீர்வதித்து ஆட்சிக்க உங்களை கருவாய் இருக்கின்றோம். இந்த நிலைகளை என்றும் தீமையில் என்று காத்திட உன் தூதர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த வாயின் வழியாக நிலைப்பவர் வெளிவருபவர் அனைவரும் உன் திருமகனின் அன்பு, அமைதி, நீதி போன்ற பண்புகளுக்கு சான்று பகர தூண்ட பெறுவார்களாக. இன்று இவர்கள் ஆரம்பிக்கும் நற்பணியை தொடர்ந்து நடத்த அருள் புரி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உன்னை கொண்டாடுகிறோம். இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற கலந்து நிலைகளையும் நம்மையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். உள்ளே செல்லலாம். மகிழ்வாளர் மக்கள் சார்பாக கட்சி தலைவர் அவர்கள் கொண்டாடப்பட்டுள்ளார்கள்.